இங்க ஒரு பொண்ணு அவளோட அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த பிளைண்ட் டேட்காக போயிருப்பாளா. அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தான் இருந்திருப்பாரு. அதனால அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அவரும் எந்திரிச்சு போயிருப்பாரு. கால் பண்ணி அவங்க அம்மா ஒரே கத்துறாங்க. எனக்கு தெரியாது, இந்த வருஷத்துக்குள்ள நீ எதையாச்சும் ஒண்ணு பண்ணி கல்யாணம் பண்ணி ஆகணும், வயசு போயிட்டே இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் இப்ப இந்த பொண்ணு கூட படிச்ச ஒரு பையன் அங்க வந்திருப்பானா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட ரெஸ்யூமே கொடுத்துருவான். நான் இங்க ஒர்க் பண்றேன், இத்தனை வீடு இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணு வந்து யோசிக்காம சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவா. இப்ப இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாளா. ஃப்ரெண்டு வந்து உன்னோட கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவளும் ரொம்ப சோகமா பதில் சொல்வா. அதை ஏன் நீ கேட்கிற, எப்போ பார்த்தாலும் ரொம்ப பாசமாவே இருக்கான், நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறான், என்ன சமைக்க கூட விடுறது கிடையாது, சமையல கூட அவனே செஞ்சிடறான் அப்படின்னு சொல்வா. இதெல்லாம் ஒரு சோகமா, இந்த மாதிரி தான் பையன் கிடைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நீ என்ன இதை இவ்வளோ கஷ்டமா சொல்றியன்னு தான் ஃப்ரெண்டு கேட்பா. பின்ன எல்லாத்துலயுமே ஒருத்தன் பெர்ஃபெக்டாவே இருந்தா அப்ப அவனை நான் எதுல தான் திருத்தறது, நான் எதுல தான் வந்து கொஞ்சமாச்சும் லைஃப் என்ஜாய் பண்றது, எல்லாமே கரெக்டா அவன் பண்ணிடுறானே. இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதுன்ட்டு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கான். அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியலன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப ஃப்ரெண்டும் வந்துட்டு பொண்ணுங்களுக்குன்ட்டு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 சாப்பாடுங்க இருக்கும், அதை உனக்கு செஞ்சு கொடுத்துருப்பான், அது வந்து உனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அதோட மட்டும் கிடையாது, இப்ப காலேஜ் டைம்ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது அவனுக்கு கரெக்டா தெரியுது. நான் ஒர்க் போனப்போ அங்க எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் அவனுக்கு கரெக்டா தெரியுது. எப்படி அது, அவனை நான் மீட் பண்ணியே 1 வாரம் தான் ஆகுது, காலேஜ் டைம்ல ஸ்கூல் டைம்லலாம் அவனை நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பா. அப்போ இது என்னவோ தப்பா இருக்கு, உன்னோட ஹஸ்பண்ட் உன்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறான், அது என்னன்ட்டு அவன்கிட்டயே போயிட்டு கேட்டுருவோம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்பதான் தெரிய வந்திருக்கும், இப்ப இவன் வந்து இந்த பொண்ணு கூட காலேஜ்லயே படிச்சவன் தான், ஸ்கூல் டைம்லயே இந்த பொண்ணு வந்து மீட் பண்ணியிருப்பான். இப்ப இந்த பொண்ணு இந்த காலேஜ்ல சேர்றா அப்படின்றதுனால தான் அவனும் அந்த காலேஜ்லயே சேர்ந்திருப்பான். அப்போவே ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணு, ஆனா வந்து லவ் நேர்ல சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், யாரை மீட் பண்றா, எல்லாமே வந்து அவனுக்கு தெரியும் தான், ஆனா இத்தனை வருஷமா லவ் சொல்லாமலே தான் இருந்திருப்பான். அன்னைக்கும் அப்படிதான், உன்னோட பிளைண்ட் டேட் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த சான்ஸ் விட்டா நம்ம அவ்வளவுதான், உன்னை மிஸ் பண்ணிடுவோம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உடனே தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண, நீயும் அதுதான் சான்ஸ்ன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அதோ இப்போ நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்.